முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. தங்கமே, சில விஷயங்கள் நான் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்பொழுது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தரவில்லை என்று தோன்றும். ஒன்றை புரிந்து கொள், நடப்பதை மட்டுமேதான் நான் உனக்கு எப்பொழுதுமே கூறுவேன். உன் அப்பா உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். இப்பொழுது உனது கோரிக்கை தாமதம் ஆகியுள்ளது, அவ்வளவுதான். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அது கூறும் தருவாயில் நான் இருந்தாலும் அதை கேட்கும் தருவாயில் நீ இல்லை. அதனால்தான் இந்த தாமதம். ஆனால் உன்னிடம் நான் வாக்கு கொடுத்தேன், உன்னை காப்பாற்ற 7 கடல் மலை தாண்டி நான் வருவேன் என்று. உனக்கு பக்கபலமாய் உன்னுடன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் அதை மறவாதே. உன் மனமும் புத்தியும் உன் கஷ்டங்களில் மிகுந்த பாதிப்பை சந்தித்து நிம்மதியை தொலைத்து நிர்கதியாய் நிற்கின்றாய். எப்பொழுதப்பா எனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் முடியும் என்று ஒவ்வொரு நாளும் என்னையே நினைத்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யத்தான் உனது கோரிக்கைகளை நான் சற்று தாமதமாக்கி உள்ளேன். மனமும் புத்தியும் ஒரு நிலையில் இருந்தால்தானே உன் வாழ்க்கை உனக்கு இனிமையான மாறுதல் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உன் மனம் அமைதியான சூழ்நிலையில் இல்லை என்பதே உண்மை. அவற்றிற்கு முதலில் உன் மனதையும் உன் புத்தியையும் எதிர்மறை சிந்தனை, பயம், கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தை நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளையும் நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். நீ என் மடியில் அமர்ந்து இருக்கும் என்னுடைய குழந்தை. எப்படி உன்னை நான் கீழே இறக்கி விடுவேன்? இன்னும் சில நாட்களில் மாற்றத்தின் பிரமிப்பை நீ உணர்ந்து தெரிய போகின்றாய். உன் மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்து கொண்டிருக்கின்றாயோ அதுபோல என் பிள்ளையின் மகிழ்ச்சியை, நிறைவான வாழ்க்கையை, வாழும் அழகை பார்க்க ஆவலாய் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். சிறிது காத்திரு தங்கமே, சிறிது நேரம் பொறுத்துக்கொள். உலகத்தில் என்ன மாறினாலும் என்ன நகன்றாலும் நான் உன்னிடம் இருந்து விலக மாட்டேன் என்ற உண்மையை உனக்கு உரைக்க வைக்க வேண்டும். நீ எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. என் அப்பா என்னுடன் இருக்கின்றார், என்னுடைய அப்பாவின் நாமமே எனக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல். அனைத்தும் நன்மைக்கே நடக்கின்றது என்பதை முதலில் தீர்க்கமாக நம்பு. வாழ்வது எப்படி என்று ஒரு கணம் கூட என் பிள்ளை நீ புலம்பக்கூடாது. காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இறை கிடைக்கும் இடம் தெரிந்தா பறக்கின்றது. முயற்சிதானே வாழ்க்கை. முயற்சி பார், நிச்சயம் உன்னால் அனைத்தும் முடியும். வேலும் மயிலும் சேவலும் உனக்கு துணையாக இருப்பார்கள். உன் வாழ்க்கை சற்று மாறுவதை நீ சற்று நிதானமாக இருந்து கவனி. நம்பிக்கையுடன் என்னிடம் பிரார்த்தனை செய். இதுவரை இருந்ததை விட 100 மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். உன் வாழ்வில் இனி வசந்தம் வீசும், நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.